இது ஒரு நல்ல கேள்வி. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் சவுக்கு சங்கர் இப்போ அவர் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டாரு இல்லையா? யூடியூப்ல அரெஸ்ட்டு, அவர் மேல அடுத்து குண்டாஸு, அதுக்கப்புறம் குண்டாஸு, வரிசையா ஒரு கம்ப்ளைண்ட் பை போலீஸு, இந்த மாரி இப்போ வந்து போயிட்டுருக்கே சார். இந்த மாரி வந்து ஹைகோர்ட்ல வந்து சொல்றாங்களே சார், ஏன் ஒரு குண்டாஸ் போட்டீங்க, அந்த குண்டாஸ நாங்க வந்து க செட்டிஸ்ஃபைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு குண்டாஸ் போடுறீங்க. ஏன் போடுறீங்க? இதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லி. இது வந்து இன்னைக்கு நேரத்து இல்லங்க. நாங்கலாம் வந்து நீதிமன்றத்துக்குள்ள வந்து நாங்கலாம் சின்ன பசங்க. எங்களுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 25 வருஷமா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப எங்க சீனியர் இருக்காங்கல்ல, நாங்க வர்ற காலத்தில அவங்க உள்ள வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களும் இதே பிரச்சனை தான் பார்த்தாங்க. என்னன்னா, இன்று வரை குண்டாஸ் போடத் தெரியாமல் தான் காவல்துறையினரால் புசுக்குன்னு போட்டுன்னு வராங்க. ஒரு வருஷத்துக்கு இத்தனை குண்டாஸ் என்ற கணக்கு வச்சிருக்காங்களே தவிர, அந்த குண்டாஸ ஹைகோர்ட் வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ணாத அளவுக்கு உங்ககிட்ட வந்து வழக்கறிஞரோ இல்லை சட்ட புலமையோ உங்ககிட்ட கிடையாதா? இல்லை ப்ராப்பர் ட்ரைனிங் கிடையாதா? உங்கள் ஹையர் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லணும்? குண்டாஸ் போடணும்னா முதல்ல ஹையர் அத்தாரிட்டிஸுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங். நீங்களே ஒரு ஒரு போங்களேன், தப்பு கிடையாது. ஒரு சட்ட வல்லுநர்கிட்ட போய் உட்காருங்க. வாட் ஆஸ் த இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் குண்டாஸ் உடைக்காமல் இருக்கிறதுக்கு எந்தெந்த தகுந்த காரணத்தின் அடிப்படையில் குண்டாஸ் வந்து போடணும். சும்மா ஏதாவது ஒருத்தர் பேசிட்டார் அப்படின்னா, பேச்சுரிமைக்கு அவர் பேசி டேமேஜ் பண்ணுறார், அதை டேமேஜ் பண்ணிடுறார், இப்படி வந்து ஒரு கலகத்தை உருவாக்குகிறார், இப்படி ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குறார் அப்படிலாம் சொல்லிட்டு குண்டாஸ் போடுவீங்க. சரி, குண்டாஸ் போடுறீங்க. குண்டாஸ் போட்டிங்கன்னா அந்த குண்டாஸ் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த குண்டாஸை வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ணுற ஹைகோர்ட் வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரணம் தான் இருக்கும். என்ன, ஜெராக்ஸ் பேப்பர் க்ளீனாக இல்லை, இந்தந்த கேஸில் இன்வால்வ் ஆகுது, அவங்க மறைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் சரியாக இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் தான் வந்து இந்த மாதிரி குண்டாஸுக்கு செட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து காரணமாகவே நிறைய விஷயங்கள், நிறைய பல்வேறு தீர்ப்புகளில் மேஜர் போர்ஷன் இப்போ ஒரு 5 லட்சம் வழக்குன்னு வச்சுங்க, அதில் 4,95,000 கிட்டத்தட்ட 99% வழக்குகள் குண்டாஸு இப்படி தான் இருக்குது. குண்டாஸ் வழக்கு ஏன்னு சொல்கிறீங்க? ஒருத்தனை ஒரு வருஷமாக தூக்கி உள்ளே வைக்கணும், அவனால் பொதுமக்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து குண்டர் தடுப்பு சட்டம் இல்லையா சொல்லுது. ஆனால் காவல்துறை தான் அதை போடுறாங்க. யார் போடுறது? கமிஷனர் போடுறாரு, எஸ்பி வந்து அந்த டிடென்ஷன் ஆர்டரில் கையெழுத்து போடுறாங்க, கலெக்டர் போடுறாங்க, ரைட் பவர் கொடுத்துருது. யாராவது ஒருவர் இது வரைக்கும் அதை வந்து தெளிவாக படித்து இது இப்படித்தான் செய்யணும், இதை கரெக்ட் மெக்கானிக்கலாக மிஷினாக வேலை செய்யாதீங்க. மெக்கானிக்கலாக எந்த வேலையும் செய்யாதீர்கள், உங்களுக்கு தான் செய்யும். ஏன்னா அப்போ நாங்கள் ஒருத்தர் பேசுகிற பிறகு இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பின்னாடி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அது எதுக்கு வந்து அந்த அந்த காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? அவன் போட்டால் 3 மாதத்தில் வெளியே வர போகிறான். அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக வேறு ஏதாவது கேஸ் போட்டுப்பாங்க, உள்ளே வச்சுட்டு போட்டோம். அதுக்கு ஒரு குண்டாசை போட்டு அதுக்கு ஒரு ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணி இவர் வந்து பெயில் போடுவார். பெயில் வந்து இல்லைங்க, நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோங்க ஆக்ட் 14க்கு அவர் பெயிலை டிஸ்மிஸ் பண்ணுவார். திரும்பி நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, குண்டாஸ் போட்டு திரும்பி அதுக்கு நோட்டீஸஸ்லாம் அதெல்லாம் போனோடனே திரும்பி அவர் ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுப்பாரு. அதுக்கு மேலே ஒரு HCP போடுவார். அது ஒரு 3 மாதத்தில் HCPயில் வழக்கம் போல் அரைச்ச மாவு அவருக்கு ஆர்டர் ஆகிடும். இதை விட என்ன கொடுமைன்னா, குண்டாஸ் பற்றி என்ன பண்ணுறோம், நிறைய வழக்கறிஞர்கள் வந்து வழக்கறிஞர்கள் சொல்ல பாருங்கள் யார், நிறைய சிறைவாசிகள், நிறைய பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் குண்டாஸை உடைச்சிட்டு வெளியே வந்தோம் சார். அப்படி இல்லையா, மொத்தமாக லிஸ்ட்டில் 50 கேஸ் ஏறுதியா, அவங்க லிஸ்ட் எடுத்துப்பாங்கயா, இந்தந்த வழக்கெல்லாம் போடலாம், இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பி இல்லை, இதெல்லாம் லெஜிபிள் காப்பி இல்லை, இந்தந்த வழக்குகள்லாம் என்ன இல்லை, காப்பீஸ் வைக்கல, இந்தந்த வழக்கெல்லாம் வந்து 5 நாளைக்கு மேலே போயிடுச்சு, கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் லேட்டாக கொடுத்துட்டாங்க. இதுக்கு பேரில் என்ன பெரிய காரணமாக, அற்ப காரணங்கள், சொற்ப காரணங்கள், இந்த காரணங்களுக்காக அந்த குண்டாஸ் வழக்கு வந்து ரத்து செய்யப்படுகிறது. இது வந்து காவல்துறை மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் வந்து கலெக்டர் வேறு என்ன, இவங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து டிடென்ஷன் ஆர்டரில் கையெழுத்து போடுறீங்களோ நீங்களாம் வந்து வெக்கப்படுற விஷயங்க. நீங்களாம் பெருமையாக சொல்லிக்காதீங்க, நாங்கள் வந்து A கிரேட் ஆஃபீஸர், ஃபஸ்ட் கிரேட் ஆஃபீஸர்னு. இங்கே ஒரு சின்ன ஜூனியர் போடுறேன் ஹைகோர்ட்டில் HCP போட்டோன்னா அது உடஞ்சி போகுது. அது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயமா, வருத்தப்படக்கூடிய விஷயம். பொதுமக்களுடைய பணம், நான் டேக்ஸ் பேயரு, என் பணமும் அதில் போதில்ல சொல்லுங்கள். ஐஎம்ஏ டேக்ஸ் பேர்னா வரி கட்டுறேங்க, என் பணமும் சேர்ந்து தாங்க போகுது. ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? பண்ணுங்கள், ப்ராப்பராக பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் கேஸ் அது கம்மியாக போட்டோம், நீதிமன்றத்தில் நேரங்கள் வந்து மிச்சப்படுத்தப்படட்டும், வேறு எதாவது போட்டோம். வணக்கம் நண்பர்களே.